வணக்கம் 10 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-58 ராக்கெட். எக்ஸ்போசாட் உட்பட 11 செயற்கைக்கோள்கள் புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம். திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. உடல்கள் மீட்கப்பட்டு திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. புத்தாண்டை ஒட்டி சென்னையில் வடபழனி திருப்பதி தேவஸ்தான கோவில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். தஞ்சை பெருவுடையார் கோவில், புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி கை அசைத்து புத்தாண்டு வாழ்த்தும் கூறினார். சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு புத்தாண்டு கொண்டாட்டம். பெசன்ட் நகர் கடற்கரையிலும் மகிழ்ச்சி கடலில் திளைத்த மக்கள். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டம் பாட்டத்துடன் குதூகலம். கொண்டாட்டங்களுக்கு பேர் போன புதுச்சேரியில் கரை புரண்ட உற்சாகம். திரையிசை பாடல்களுக்கு நடனமாடி திளைத்த சுற்றுலா பயணிகள். புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமாக தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை. புத்தாண்டை ஒட்டி மின்னொலியில் ஜொலித்த தலைநகர் டெல்லி. கண்ணை கவரும் லேசர் விளக்குகளால் ஒளிர்ந்தது கொல்கத்தா. புத்தாண்டை ஒட்டி ஒளி வெள்ளத்தில் மிதந்த துபாயின் புர்ஜ் கலிஃபா. தைவான், ஹாங்காங்கில் கோலாகலமாக புத்தாண்டை வரவேற்ற மக்கள். கோவை உக்கடம்பூதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து நள்ளிரவு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட குவிந்த மக்கள். கட்டுக்கடங்காமல் கூட்டம் அலைமோதியதால் லேசான தடியடி நடத்திய போலீசார். வண்ணமயமாக புத்தாண்டை வரவேற்றனர் நியூசிலாந்து மக்கள்.
ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இரவை பகலாக்கிய வான வேடிக்கைகள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருவதை ஒட்டி திருச்சியில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை சற்றே குறைந்தது. ₹4.50 குறைந்து ₹1924.50 நிர்ணயம். தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு ஒரே மாதத்தில் 3 பேர் பலி. தொற்று பாதித்து சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 175 உயர்வு. வாணியம்பாடி அடுத்த மாராப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் 2 பெண் குழந்தைகள் பலி. புத்தாண்டுக்காக கோவிலுக்கு சென்ற குடும்பத்திற்கு நேர்ந்த சோகம். டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வை அறிவித்தார் டேவிட் வார்னர். ஆஸ்திரேலிய அணிக்கு தேவை இருந்தால் 2025 சாம்பியன்ஸ் கோப்பையில் விளையாட தயார் என்றும் அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்திற்கு தி கோட் என்று பெயர் சூட்டல். விஜய் இரட்டை வேடங்களில் இருப்பது போன்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி வைரல். புத்தாண்டு தினத்தில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக இருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்திலிடம். செந்தில், தற்போது சுற்றுலா பயணியுடைய வருகை எப்படி இருக்கு? என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது தென்னகத்தினுடைய சுற்றுலா தலமாக விளங்கக்கூடியது குற்றால நீர்வீழ்ச்சி. இந்த குற்றால நீர்வீழ்ச்சி என்பது அதாவது ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் இந்த ஆண்டு சீசன் பொலிவிழந்து காணப்பட்ட நிலையிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்ததின் காரணமாக குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, அதே போல பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து ஜில்லென்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அதாவது புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து அருவியில் தற்போது நீராடி மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தி தற்போது குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருவதால் சந்தோஷமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.